வணக்கம் நண்பர்களே. இது நம்ம பேனாக்காரன் யூடியூப் சேனல். நண்பர் அஜித் குமார் அவரை காவல்துறை அடித்து சித்திரவதை செஞ்சு கொன்றதா நம்ம ரொம்ப மன வருத்தமான ஒரு சம்பவம் பார்த்துட்ருக்கோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள் எல்லோரும் இங்கே மறந்துட்டீங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா மக்களே? அதாவது ஒருத்தர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இப்படிலாம் டேக் போடுறீங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஓட்டை கரெக்டாக போடுறோமா? ஆட்சி ஒரு ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தால் அந்த ஆட்சியை குறை சொல்கிறோம், அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறோம். ஓட்டு போட்டதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு புரியலை. ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு நாளைக்கு முன்னாடி ரிதன்யான்னு ஒரு சகோதரி வீட்டோட மாமியார் ஹஸ்பண்ட் டார்ச்சர் தாங்காமல் அவங்க தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இப்போது இந்த அஜித் குமாருங்கிற செக்யூரிட்டி கார்டு போலீஸ் அடித்து லாக்அப் டெத் பண்ணியிருக்காங்க சொல்லி ஒரு நியூஸ். இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார்னே தான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்களா? முதல்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் ஓட்டை ஒழுங்காக போடுறீங்களா? ஒருத்தர் புதுசாக பதவிக்கு வரணும், புதுசாக ஒருத்தர் தலைமை பதவிக்கு நான் வர விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லது செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல அவரை நம்பி அவருக்கு ஓட்டு போட நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணாமல் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கே நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவோம், அசம்பாவிதங்கள் நடந்தால் ஜஸ்டிஸ் ஃபார் போடுவோம், இதையே தான் வழக்கமாக வச்சுருப்போம்னா அப்போ என்றைக்கு தான் நீங்கள் மாற போகிறீங்க? இதை நான் மக்களை பார்த்து கேட்குறேன். எத்தனை சம்பவங்கள் நடக்குது? கொலை நடக்குது, தற்கொலை சம்பவங்கள் நடக்குது, போலீஸால் லாக்அப் டெத்து நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் சரி, அப்போ அந்த இதை தடுக்கிறதுக்கு ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன பண்ணணும்? ஒரு தரமான நல்ல ஆட்சி அமையறதுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சரியான நபருக்கு வாக்கு செலுத்தணும். அதை நீங்கள் செஞ்சீங்களா? முதல்ல உங்கள்கிட்ட இப்போ பப்ளிசிட்டியாக, அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற 2-3 கட்சிகள் ஓட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஒரு புதிய நபர் நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன், எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த புதிய நபரை ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது. அவருக்கு ஒரு ஓட்டு, அவருடைய ஓட்டு சின்னத்தையாவது ஓட்டிங் போர்டில் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த 2 கட்சி 3 கட்சி மட்டும்தான். இப்படியே போயிட்டு இருந்தால் அஜித் குமார் போன்ற மரணங்கள் வரதான் செய்யும். திரும்பவும் சொல்கிறேன், இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக மக்கள் ஓட்டை வாக்குகளை பணத்துக்காகவும் இல்லை நம்ம சுயநலத்துக்காகவும், அதாவது சுயநலம்னு ஏன் இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ சில மத மக்கள், ஹிந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்துவ மக்கள் 3 பேரையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ முஸ்லீம் மக்களுக்கு இந்த கட்சி வந்தால் சாதகமாக இருக்கும், ஹிந்து மக்களுக்கு இந்த கட்சி வந்தால் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திக்காதீங்க. கட்சியை வச்சு சிந்திக்காதீங்க. ஒருத்தன் தனி மனுஷனாக வாரான்னு சொன்னால் அவன் நல்லவனான்னு மட்டும் பாருங்கள். சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக மக்களுக்கு நல்லது செய்வானான்னு மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு கட்சியை பார்த்து காசை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அஜித்குமார் போன்ற சம்பவங்களும் நடக்க தான் செய்யும். ரிதன்யா சகோதரியுடைய தற்கொலை மரணங்கள் நடக்க தான் செய்யும். இன்னும் ரோட்டில் போகக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுன்னு முக்கியமான காரணமே மக்களாகிய நீங்கள் தான். முதல் காரணம் நீங்கள் தான். தப்பை ஃபுல்லாக உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டு பிரயோஜனம் இல்லை. படித்து முடித்த உடனே ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், தான் வேலையை பாதுகாத்துக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சுயநல வாழ்க்கையை தானே இப்போ வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
என்றைக்காச்சும் நம்மளோட கரியரை நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த படிப்பு, இந்த வேலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கலெக்டர் பதவி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி பெரிய பதவிகள், இந்த பதவிக்கு போனால் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும்போது ரெண்டாவது, முதலாவது பொதுவான எல்லா மக்களும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஏழை மக்களை பார்த்துக்க முடியும், சட்டம் ஒழுங்கை பார்த்துக்க முடியும். அது உங்களுக்கு யாருக்காக தோணுதா? படிப்புனா கஷ்டம், படிப்புனா கஷ்டம், படிப்புனா கஷ்டம். கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடுவோம், காசை பார்த்து தான் ஓட்டு போடுவோம், சுயநலமாக தான் வாழ்வோம். எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்க்கை, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீடு, 4-5 வருஷம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பல வீடுகள் இருக்குது. அந்த ஃப்ளோர்லேயே 4-5 வீடுகள் இருக்குது. 3 வருஷமாக இருக்காங்க. எய்த்த வீட்டில் இருக்கிறவர் கூட யாருன்னு தெரியாது. அந்த லெவலில் இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டு எவ்வளோ நாள் ஒரு உயிர் போகிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதே மக்களாகிய நாம தான். முதல்ல நாம் சரியான முடிவு எடுத்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு பொலிட்டிக்கலுக்கு வரணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், பொதுநலமாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், தான் வாழ்க்கையை மட்டும் நான் பார்க்க எனக்கு விரும்பலை, நான் பொதுநலமாக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் வராங்க. அவங்களுக்கு தமிழக மக்களாகி நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? யங்ஸ்டர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸையும் கேட்குறேன், ஐடி எம்ப்ளாயீஸ், இன்னும் எவ்வளோ பேர் கேட்குறேன். முதல்ல நம்பிக்கையே நமக்கு இல்லையே. ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கையே இல்லையே. விமர்சனம் தானே பண்ணுறோம், ஜஸ்டிஸ் டேக் போடுறோமே தவிர இதைத்தான் பண்ணுறோமே தவிர ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டேங்குமே. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்தப்படுறத விட அந்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு யார் வந்தால் நல்லது நடக்கும், யார் வந்தால் நம்மளை பாதுகாப்பாங்க, யார் பொதுநலமாக இருந்து நம்மளை பாதுகாப்பாங்கன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த உயிர் போயிருக்காது. அந்த உயிர் அஜித்குமார் நண்பருடைய உயிர் போனதுக்குரிய ஒரு பங்கு மக்களாகிய நம்மக்கிட்டையும் இருக்குது. இதை நம்ம 100க்கு 100 கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம ஒழுங்கான முறையில், சரியான முறையில் நம்மளுடைய வாக்குகளை செலுத்த ஆரம்பித்தாலே நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க, குற்றங்கள் நடக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர், நேரு காலம்லாம் இப்போ இல்லை, அந்த மாதிரி தலைவர்கள் வரமாட்டாங்கன்னு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்போவும் இருக்காங்க. மக்களாகிய உங்கள் கண்ணுக்கு தான் அவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அவனை நம்ப மாட்டேங்கிங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. முதல்ல நம்புங்க, நல்லதே நடக்கும். இனியும் யோசிக்காமல் ஓட்டு போடுறது, பணத்துக்கு ஓட்டு போடுறது, பொதுநலம் இல்லாமல் சுயநலமாக தன்னோட கரியரை சூஸ் பண்ணுறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் போகிற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பாலியல் தொல்லைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மற்றும் நம்ம கரியரை சூஸ் பண்ணக்கூடிய வழிகள். யூபிஎஸ்சி படிங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, பொதுநலமாக மக்களை நல்லபடியாக பாதுகாக்குதுன்னு நினைங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு அப்படி சுயநலமாக சிந்திக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டாலே இந்த மாதிரி உயிர் போகிற சம்பவங்கள்லாம் நடக்காது. நல்ல ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்தது இந்த ஓட்டு மட்டும்தான். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாலே எந்த தற்கொலை, எந்த குற்றமும் நடக்காது. நல்ல தலைவர்கள் வருவாங்க. நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் போட தேவையும் இருக்காது. அதை மக்களாகி நீங்கள் என்றைக்கு தான் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தெரியல. இனி வரும் எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும், அதில் நல்ல மனிதர்களாக பார்த்தா, உங்கள் மனசில் அவங்க நல்லவங்களாக பட்டா, நல்லது செய்வாங்கன்னு பட்டா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு பண்ணுங்கள். கட்சியை மட்டும் பார்க்காதீங்க, நல்ல தலைவராக இருப்பாரான்னு மட்டும் பாருங்கள். இதை திரும்ப நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டு பிரயோஜனமே கிடையாது. போன உயிர் போனது தானே. நம்ம இப்போ கட்சியை விமர்சனம் பண்ணி, ஆட்சியை விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே.
மக்கள் இல்லாமல் அரசாங்கம் கிடையாது. அதனால் மக்களாகிய நாம தான் தெளிவாக முடிவெடுக்கணும், தெளிவாக இருக்கணும். முதல்ல வருமுன் காப்போம் சொல்லுவோம். ஓட்டை ஒழுங்காக போட்டிங்கன்னா காக்கலாம். ஸோ அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிதன்யா அவர்களுடைய குடும்பத்திற்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரதட்சணைன்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்தாலே உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு கட்டி கொடுத்துடாதீங்க. வரதட்சணை கேட்குறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். அந்த ரிதன்யா சகோதரியோட பெற்றோர்கள் அந்த மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டிருக்காருன்னு வரதட்சணை கொடுத்துருக்காங்க. வரதட்சணை கேட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாது. இப்போ அந்த சகோதரி சிறு வயசுலேயே இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணி. ஸோ இனி இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்கள் வசதி வாய்ப்பை பார்க்காதீங்க, நல்ல குணமாக நல்ல மாப்பிள்ளையான்னு மட்டும் பாருங்கள். மற்றபடி வரதட்சணை யாரும் உங்கள் பெண் வீட்டார்கிட்ட மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சிருங்க. வரதட்சணை கேட்குற மாப்பிள்ளையே வேண்டாம், வரதட்சணையே எனக்கு வேண்டாம், எனக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிற மாப்பிள்ளைக்கு மட்டும் உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க. பணத்தையோ வசதியோ மாப்பிள்ளைகிட்ட பார்க்காதீங்க, நல்ல மனசான்னு மட்டும் பாருங்கள். வரதட்சணை கேட்குற மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துடாதீங்க. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் திரும்ப திரும்ப எல்லோரும் சொல்கிறோம், பெற்றோர்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சீக்கிரமாக ஒரு பொண்ணை இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை உடனே நம்பிடாதீங்க. பொறுமையாக அவசரமாக முடிவெடுக்காதீங்க. பொறுமையாக யோசிங்க. ஒருத்தர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு யோசிங்க, அவர் என்ன நிலைமையில் சுச்சுவேஷனில் இருக்காருன்னு யோசிங்க. அவசரமாக முடிவெடுக்காதீங்க. ஏன்னா அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ பொறுமையாக இருங்க பெற்றோர்கள், பிள்ளைகளும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. தற்கொலை எண்ணங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. தற்கொலை எண்ணமே வரக்கூடாது நமக்கெல்லாம். ஏன்னா தற்கொலைங்கிறது ஒரு கொலைத்தனம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விஜய் சார் சொல்லுவாங்க, தற்கொலைங்கிறது கோழைத்தனம் தான், ஆனாலும் ட்ரெயினை எதிர்க்கவே நீ துணிஞ்சிட்ட, தைரியம் உனக்கு அவ்வளோ இருக்குது, வாழ்க்கையை பார்த்தேன் பயப்படுறேன்னு சொல்லி விஜய் சார் கேட்பாங்க. அந்த டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ தற்கொலை முடிவு கிடையாது. பெண் வீட்டார்கள் நல்ல குணங்களை மட்டும் மாப்பிள்ளை வீட்டில் பாருங்கள். வசதி வாய்ப்புகளையோ வரதட்சணையோ கேட்குற மாப்பிள்ளை வீட்டுக்கு தயவுசெய்து உங்கள் பெண்களை கட்டி கொடுக்காதீங்க. பெண் வீட்டார்கள் அவசரப்பட்டு தன் பெண் பிள்ளைகளை அவசரப்பட்டு கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமானது இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம். அதனால் பெண் வீட்டார்கள் பெண்ணை கட்டி கொடுக்கும்போது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. மனிதாபிமானத்தோட பொதுநலமாக வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை நம்ம வேலைன்னு மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற வீடு நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல எண்ணத்தோடு உங்களோட கரியரை சூஸ் பண்ணுங்கள். உயர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு இடங்களுக்கு வாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஜெய் ஹிந்த்.